மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய கோடைகால நீர்த்தேக்கம் என்பது பழனி நகரினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு பல்லாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடத்திலும் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாநில நிதி ஆணையம் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2023-24 படி அதில் கோடைகால நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி கட்டமைப்பு, வால்வுகள் அமைப்பது, சேம்பர்கள் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு அங்கே கிட்டத்தட்ட அந்த பணிக்கு 8.78 கோடியும், அதே போல 8160 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிக்கு பழைய அந்த குழாய்களை எல்லாம் மறுசீரமைப்பு செய்து புதிய குழாய்கள் அமைப்பதற்கு 9.80 கோடி ரூபாயும், மொத்தம் கிட்டத்தட்ட 18.58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்ட மதிப்பீடு 2/12/2023 வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அந்த பணி தொடங்கப்பட்டு இன்றைக்கு கோடைகால நீர்த்தேக்க தொட்டி பணிகள் முடிந்து வால்வுகளும் சேம்பர்களும் அமைக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 8160 மீட்டர் தொலைவிற்கு அங்கே 450 mm டிஐ பைப், அந்த டிஐ பைப் அமைக்கிற பணி கிட்டத்தட்ட 7360 மீட்டர் பைப் லைன் பதிக்கப்பட்டு விட்டது. வெறும் 800 மீட்டர்கள் தான் பைப் லைன் பதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதில் இப்ப பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில். எனவே நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த 800 மீட்டர் பைப்லைன் அமைக்கிற பணியை அவர்கள் அங்கே செய்ய முற்படுகிற பொழுது இரண்டு நிர்வாகத்துக்கும் இடையே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 14/3/2025 அன்றும் அதே போல 19/3/2025 அன்றும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் கோட்டாட்சியர், துணை கண்காணிப்பாளர், அதே போல மதுரை மண்டல நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயற்பொறியாளர், பழனி நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர், அதே போல நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தினுடைய இணை ஆணையர் நேர்முக உதவியாளர் உள்ளிட்டோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பங்குனி உத்திர திருவிழா முடிந்ததற்கு பிறகு மேற்கண்ட பணிகளை தொடரலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். பங்குனி உத்திர திருவிழா முடிந்து விட்டது. அந்த பணிகளை விரைந்து முடித்து மக்களுக்கு குடிநீர் சேவையை வழங்க நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தமைகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துறை ஒரே பதிலா சேர்த்தே அமைச்சர் சொல்லிடுவாங்க. ஓகே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் செந்தில் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 800 மீட்டர் பைப்லைன் அமைக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தன் அவர்களும் அமைச்சர் அவர்களிடையே முறையிட்டிருக்கிறார்கள். அதேபோல அந்த நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் கந்தசாமி அவர்களும் அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அங்கே புதைவிட கம்பி இருக்கிறது, மின்சார கம்பி வருகிறது என்பதற்காக மாற்றுப்பாதை என்கிற காரணத்தால் தான் காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். பின்பு அறநிலையத்துறையினுடைய அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். தொடர்ந்து அந்த 800 மீட்டர் பைப்லைன் புதைக்காத காரணத்தால் தண்ணீர் அந்த மக்களுக்கு சீராக கிடைப்பதற்கு பெரும் சிரமம் ஏற்படுகிறது. இயற்கையான உந்து சக்தியோடு கிடைக்கிற அந்த தண்ணீரை பயன்படுத்தி குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை நான் ஈர்க்கிறேன். அதோடு சேர்த்து அங்கு 7 நூலகம் வாசகர் வட்டம் இருந்தது. அது கட்டடங்கள் இப்போது இடிக்கப்படுகிறது. அதிலே மிக முக்கியமானது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு வாசகர் வட்ட நூலகம் கட்டிடம் இடிக்குவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே கலைஞர் அவர்களுடைய அறிவிப்போடு கலைஞர் நினைவு பெயரில் அந்த வாசகர் வட்டத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை தாங்கள் வாயிலாக ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவா ஒரே பதிலா சொல்லியிருக்க, 2 பேருக்கும் சேர்த்து எல்லாம் சேர்த்து. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் நமது ஐபி செந்தில்குமார் அவர்கள் நான் என்ன பதில் சொன்னேனோ அதை முழுமையா அவரே சொல்லிட்டார். பூரா வேலையும் முடிஞ்சிருச்சாங்க. எனவே சின்னதுரையாக இருந்தாலும் அண்ணன் நாகமாலியாக இருந்தாலும் பணி நான் சம்பிரதாயத்தாக படிக்கிறேன், முழுமையாக செந்தில்குமார் சொல்லிவிட்டார். எனவே திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி 6.63 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 33 வார்டுகளும் கொண்ட 70,425 மக்கள் தொகை கொண்ட தேர்வுநிலை நகராட்சியாகும். நகராட்சியின் குடிநீர் ஆதாரங்களாக பாலாறு அணை மற்றும்
கோடைக்கால நீர்த்தேக்கம் மற்றும் மூலம் 8.50 MLD குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 95 லிட்டர் வீதம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நகராட்சியில் மாநில நிதி ஆணைய ஊக்கத்தொகை 23-24 ஆண்டு குடிநீர் மேம்பாட்டு பணிகளாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 8.78 கோடி மதிப்பீட்டிலும், குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி 9.80 கோடி மதிப்பீட்டிலும், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி 57 லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 3 பணிகளும் 19.15 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி 8 கிலோமீட்டர் நிலத்திற்கு எடுக்கப்பட்டு இதில் 6 கிலோமீட்டர் நிலத்திற்கு பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள 2 கிலோமீட்டர் நிலத்திற்கு கிரிவல பாதை மற்றும் அதை ஒட்டியுள்ள அணுகு சாலைகளில் அமைக்கப்பட வேண்டியுள்ளதால் தற்போது பங்குனி உத்திர திருவிழா முடிவுற்ற நிலையில் இப்பணிகள் விரைந்து துவக்கி முடிக்கப்பட உள்ளது. இதர பணிகளான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.